ஓகே. நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, விவசாயத்தை முதல்ல கண்டுபிடிச்சதும் பெண்கள் தான். பெண்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆண்கள் தான் வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பெண்கள் வெறும் வீட்டில் மட்டும் இல்லை, வேட்டையாடிக்கிட்டு இருந்தாங்கலாம் சொல்கிறீங்க. அப்போ அந்த தொடக்க காலத்தில் பெண்களுடைய அறிவு எப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயமா இருந்தது? எப்பவும் போல் அப்பொழுதும் ஈக்குவலாக தான் இருந்துச்சு. நான் ஒருத்தருக்கு மேலே இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன். இப்போ வரைக்கும் என்ன கண்டுபிடிக்கிறாங்க, அந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் எல்லாமே ஃபீமேல் ஜீன்ஸ் மூலமாக தான் வருது. ஈவன் இன்டெலிஜென்ஸ், ஒரு குழந்தைக்கு இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்கும், அம்மா இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்களா, குழந்தை தன்னால் இன்டெலிஜென்ட்டாக வரும். ஸோ அது அந்த பெண் ஒரு குழந்தையோட அவள் வாழும்போது அவளுடைய பாடியுடைய எக்ஸ்டென்ஷன் தான் சில வருடங்கள் வர. ஸோ அந்த குழந்தைகள் அம்மாவையே பார்த்து அம்மாவையே காப்பி பண்ணி மாடல் பண்ணி அந்த குழந்தைகள் ரொம்ப அம்மாவை தான் முதல்ல அவங்க சார்ந்து இருக்கிறாங்க. அந்த ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே அம்மாவை சார்ந்து தான் இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா செஸ் விளையாட்டில் கிங்கை விட குயினுக்கு தான் பவர் ஜாஸ்தி, பவர் அதிகம். கிங்கை கூட ஈஸியாக வீழ்த்திடலாம், ஆனால் குயினை வீழ்த்திட முடியாது. அப்படின்னா அந்த பவர் ஆஃப் அந்த அந்த சொல்லுவாங்க இல்லையா, பவர் ஆஃப் கலெக்ஷன்ஸ் அப்போ முழுக்க முழுக்க பெண்கள்கிட்ட தான் இருந்துச்சா இந்த ஆதி தொடக்க காலத்தில்? அதுதான் நம்ம கண்டுபிடிச்ச நம்ம செஸ் விளையாட்டு சொல்லுது. ஓகே, செஸ் விளையாட்டு தான் உண்மையான பவரா? எஸ், அது அந்த காலத்தில் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கலாம். ஒரு கிங்கை பவர்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கலாம். கிங் ஒரு செஸ் போர்டில் எல்லா இடமும் பாய்ந்து தாக்குற மாதிரி கிங் அவங்க வடிவமைச்சிருக்கலாம். ஆனால் அவங்க கிங் தான், இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் பவர். ஆனால் இந்த குயின் தான் தன்னுடைய இன்டெலிஜென்ஸில், பிளானிங்கில், ஸ்ட்ராட்டஜியில், தன்னுடைய மூமெண்ட்டில் அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாலலாம் பார்த்தோன்னா பிஸ்னஸ் விமன் நிறையா இருந்திருக்காங்க. எஸ், ஒரு விமன் ஒரு சாம்ராஜ்யத்தை ஆண்டிருக்காங்க. அவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய வேலை குழந்தை பெற்றுக்கொள்வது, அடுப்பில் சமைப்பது அப்படின்ட்டு. இதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சு மேம்? நீ பெண்கள் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொல்கிறதா இருக்கட்டும், பெண்கள்லாம் வீட்டை விட்டு வெளியிலே வரக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் எப்போ திருப்பி மறுபடியும் ஸ்டார்ட் ஆனிச்சு? அழகாக கேட்குறீங்க. எப்போ திருப்பி மறுபடி இதெல்லாம் அந்த அபத்தங்கள்லாம் வந்ததுன்னு நான் சொல்லலாம். இந்த அபத்தங்கள்லாம் வந்தது, பெண் என்னுடைய பொருள், நான் கொடுத்தாதான் அவளுக்கு பிள்ளை பெற்றுக்கொள்ளணும், நான் இல்லையா, அங்கே கணவன் இல்லையா, அவள் மொட்டை அடிக்கப்பட வேண்டும், அவளை ஒரு ரூமில் போய் அடைச்சி வைக்கப்பட வேண்டும், சின்ன குழந்தையா, அவளுக்குன்னு மனசே இருக்கக்கூடாது, நான் சொல்கிற சட்டம் தான் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் ஒரு மனித பிறவி அப்படிங்கிறதே மறுக்கப்பட்டது. ஏன்? ஜஸ்ட் பிகாஸ் ஷீ கேன் கிவ் பர்த் டு சில்ட்ரன். அந்த காலத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள், பல வகையான ஆண்கள் இருந்தாங்க, பல வகையான பெண்கள் இருந்தாங்க. இந்த பெண்ணுக்கு ஒரு கல்யாணமாகி ஒரு குடும்பம் அமைந்து அவளுடைய ஆசைகள் எல்லாமே போகிறதுக்கு ஒரு வடிகால் குடும்பம் அப்படின்ட்டு ஒரு சேஃபாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இந்த கணவர் வேலைக்கு போருக்கு போகிறாரு, போர் தான் மெயின் வேலை. ஸோ போருக்கு போகிறாரு, அழிஞ்சு போயிடுறாரு, இறந்து போயிடுறாரு. அந்த பெண் 1 வருஷம் கவலைப்படலாம், 2 வருஷம் கவலைப்படலாம். இளம் பெண்கள் 15, 16, 17, 18 வயசில் அவங்க என்ன செய்வாங்க? ஸோ இனப்பெருக்கம் இன்டர் காஸ்ட்டுக்குள்ளே ரொம்ப இருந்துச்சு. ஸோ இந்த காஸ்ட்டும் இந்த பெண்ணுமா, இவங்களுக்கு பேர் இது, இந்த காஸ்ட்டும் இந்த பெண்ணுமா, அப்படி தான் நம்ம சமுதாயம் ஜாதிகள் தோன்றப்பட்டது. அப்போ எப்போ ஜாதி வந்துச்சோ அப்போ தான் பெண்கள் பிரிக்கப்பட்டு வீட்டுக்குள்ளேயே ஒடுக்கப்பட்டார்களா? நிச்சயம், ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. ஸோ ஜாதி அப்படிங்கிறது இந்த பெண் யாரோட, அப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும், குழந்தை பர்த் கண்ட்ரோல் இல்லை. அப்போ ஜாதி பிறப்பெடுக்கிற வரைக்கும், ஜாதி பிறக்கிற வரைக்கும், ஜாதியை பிரிக்கிற வரைக்கும் பெண்கள் சுதந்திரமாக இருந்தாங்க, இண்டிபெண்ட்டாக இருந்தாங்க. பெண்கள் இண்டிபெண்ட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு யாரோட சேர்ந்து குழந்தை பெற்றுக்கொள்ள முடியுமோ பெற்றுக்கொண்டார்கள். அவங்கள அப்போ அதை பண்ண முடியாது. ஒரு பெண்ணை பாதியில் அந்த குழந்தையை எடுக்கணும், அது ஒரு 4 மாதம் 5 மாதம் ஆயிரும் ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிய. ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தையை பெற்று தான் எடுக்கணும். நிறைய அது கடைசி வரைக்கும் தெரியாது, பெற்று தான் எடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ இவங்க ஒரு அவுட்காஸ்ட் ஆனாங்க. இவங்க 2 பேருக்குள்ள குழந்தை பிறந்துக்கிடுதா, ஓகே அப்ரூவ் பண்ணி வச்சுக்கோ. ஒரு பெண்
ஒரு கீழான ஒரு மேல் ஜாதி பெண் கீழான ஒரு ஆளோட இது பண்ணிட்டாரா, ஊரை விட்டு தள்ளிடு, பார்க்காத, அவங்களெல்லாம் தனியாக ஒரு இடத்துல போட்டுரு. ஸோ இப்படிப்பட்ட கொடுமைகளும் அநியாயங்களும் சோஷியல் கஸ்டம்ஸும் நிறைவேற ஆரம்பிச்சு. இது அனிமல்ஸில் கிடையாது, இது அனிமல்ஸில் கிடையவே கிடையாது. ஆனால் படித்தோம், கலாச்சாரம் பெற்றோங்கிற மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே நிற்கணும், மற்றவங்களெல்லாம் அழித்து கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் இந்த பெண்கள் வகையறுக்கப்படும். எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸே அப்படியே ஸ்ட்ரைட்டாவாக இது பண்ணிட்டாங்க. அதுதான் ஜாதின்னு சொல்கிறோம், அதுதான் கொடுமைன்னு சொல்கிறோம். எல்லோருக்கும் பிறப்பு ஒக்கும், எல்லா உயிரினங்களும் ஒன்று போல் பிறந்தவங்க தான் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதில் அதிகமாக போய் அதிகமாக கற்பனை பண்ணி அதிகமாக மூளையை குழப்பி பெண் எனக்கு ஈக்குவல் கிடையாது, ஒரு ஆணுக்கு ஒரு ஆண் தான் நிகரே ஒழிய ஒரு ஆணுக்கு பெண் நிகரல்லன்னு சொல்லி வருடமா இன்று வரை நம்ம மூளையில் ஏற்றியிருக்காங்க. நம்ம கலாச்சாரத்தில் அது பதியப்பட்டு இருக்குது. இதிலிருந்து பெண்கள் விடுபட்டு வந்தாலே ஒரு பெரிய விஷயம்தான். இந்த இடத்துல மம்மி மாதிரியான கல்லறை ஆதாரங்கள் அந்த காலத்து பெண்களுடைய சமூக நிலையை எப்படி சித்தரித்து காட்டுதுங்க? ஸோ மம்மியில் வந்து இப்போ வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது ஃபேரோஸ் தான். அவங்கெல்லாம் 5000 வருஷத்துக்கு முன்னால் உள்ளவங்க. ஆனால் காலங்காலமாக மம்மிக்கள் நிறையா கண்டெடுக்கப்பட்டுக்கிட்டே வராங்கல்ல, கண்டெடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த கலாச்சார வேறுபாடுகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஹண்டர் கேதரர்ஸாக நம்ம தெரிந்த போது தான் ஆண் பெண் ஈக்குவல் அப்படின்ட்டு இருந்தது. அதுக்கப்புறமே இவங்க செட்டில் ஆகி ஒரு விவசாயம் பண்ண ஆரம்பிக்க இந்த லேண்டு என்னுடையது அப்படின்ட்டு வர இந்த பெண்ணும் என்னுடையவள், என்னுடைய சுகபோகத்துக்காகவே அவள் படைக்கப்பட்டிருக்கிறாள், இன்னொரு ஆணுக்கு அவள் பிள்ளை பெற்றுவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரூல்ஸ், ரொம்ப கட்டுப்பாடுகள். பெண் வெளியே போகக்கூடாது, ஒரு ஆண் இறந்து விட்டால் இந்த பெண்ணும் உடன்கட்டை ஏற வேண்டும், அப்படிப்பட்ட கொடிய நடைமுறைகள் இருந்தது. சொத்து மற்றும் வாரிசு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பெண்களை எந்த வகையில் பாதிச்சது, எந்த வகையில் மாற்றியது? சொத்து அப்படிங்கும்போது நிறையா குடும்பங்களில் மேல் டாமினன்ட் தான், சரியா? இந்த சொத்து ஈட்டுறதுக்கு இல்லை கணவன் கொண்டு வர அந்த பணத்தை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இந்த விமனுக்கு தான் தெரியும். எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் எப்போ இதாகலாம், தங்கம் எப்போ வாங்கி வைக்கலாம், இந்த தங்கம் வாங்கி வச்சா அது எப்படி பல மடங்காக பெருகுகிறது, இந்த பணத்தை அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடியது ஒரு பெண் தான். ஒரு உணவுப் பொருள் தான் கணவன் கொண்டு வந்து கொடுக்க முடியும், ஆனால் அதை உணவாக மாற்றி வீட்டுக்கு ஒரு சத்தாக கொடுத்து அந்த பிள்ளைகளை வளர்த்து எடுக்கிறது பெண் தான். அதே மாதிரி தான் மணி ஹேண்ட்லிங்லையும் பெண்கள் கெட்டிக்காரர்கள். அவங்கள நம்பி ஆனால் கொடுக்கணும். நிறைய ஆண்கள் தங்களுடைய உடம்பில் ஆண் பாதி பெண் பாதி தான், அதுதான் நம்ம கலாச்சாரம் கூட அழகாக சொல்லி கொடுக்கிறது. ஆனால் இந்த பெண்ணுக்கு எதிராக திரும்பிடுவாங்க. ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தன் பாடி தனக்கு எதிராக வேலை பார்க்கும். என்னுடைய இன்சுலினுக்கு ஏன் உடம்பு கேட்காது, அதுதான் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்னு சொல்லுவோம். அதே மாதிரி மனநிலையில் தன்னுடைய மனைவிக்கு எதிராக சொத்துக்களை ஏமாற்றி வாங்குவதும், அந்த பெண்களுக்கு அந்த ஃபைனான்ஷியல் அறிவே இல்லாமல் செய்வதும், உழைச்சி கொண்டு வருவாங்க. இந்த கணவர் மேலே அப்சல்யூட் ஃபெய்த்தில் அது நடக்க வேண்டியது இருக்கும். நல்லது தான். ஆனாலும் பெண்களுக்கு அறிவு வேணும். நீங்கள் சண்டை போடாதீங்க, உங்களுடைய பொறுப்பை தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் கணவரும் அவர் ஆணாகவே பிறந்ததினால் அவர் கடவுள் இல்லை. நிறைய பேர் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. நிறையா பெண்கள் எனக்கு என்னம்மா தெரியும், எங்கள் வீட்டுக்காரருக்கு தான்மா தெரியும். இதெல்லாம் இடையில மாறினது இல்லை, இதெல்லாம் இடையில இப்போ வந்தது, இப்போ உள்ள காலகட்டங்களில் உள்ளது. இன்னும் நம்ம அதில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஆண் ஆதிக்கத்திலிருந்து வெளியேறி பெண்களை வீட்டுக்குள்ளே வச்சு அவங்க பழக்கப்பட்டதுனால இப்படியான வார்த்தையில் அவங்ககிட்ட வெளில வருது இல்லைன்னா. ஓகே. ஸோ இதுக்காக நிறைய பேர் பாரதி, காந்திஜி, அம்பேத்கர், எத்தனையோ பேர் போராடி இருக்காங்க, பெரியார், இவங்க எல்லாருமே போராடி இருக்காங்க. பெண்களுக்கு வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸ் மாறணும், அவங்க நிலை மாறணும். ஆனாலும் இன்னொரு ஈக்குவல் ஃபோர்ஸ் அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. பெண்கள் படிக்கக்கூடாது,
பெண்கள் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், அவங்களுக்கு வந்து நாங்கள் எந்த விதமான பொறுப்பும் கொடுக்க மாட்டோம், பொறுப்பு எடுத்து வெளியே வர்ற பெண்களை அசிங்கமாக பேசுவோம், கிண்டல் அடிப்போம். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் என்னைக்கு மறைந்து ஒரு அழகான சமுதாயம், ஈக்குவல் தான், ஆணும் பெண்ணும் ஈக்குவல், இதில் ஒரு சந்தேகம் கிடையாது. நான் அந்த ஆணும் பெண்ணும் ஈக்குவல் இல்லை அப்படின்ட்டு நான் நிறையா குடும்பங்களில் பார்க்கிறேன். படித்த பெரிய ஆட்களாக இருப்பாங்க, ஆனால் பெத்த மகன் வயதான அம்மாவை அடிக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ இப்படிப்பட்ட அநியாயங்கள் இதெல்லாம் மறையணும், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈக்குவலாக, அப்படி வரும்போது அது ரொம்ப அழகான ஒரு குடும்பமாகுது, அவங்களால நிறைய பேர் பலன் பெறுகிறார்கள். ஸோ அந்த நாளை தான் நான் ஆசையோடு இன்னும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெண்கள் அடக்கி ஒடுக்கி ஒரு ஒரு விதமான கட்டுக்குள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அப்போ தொடக்க காலத்தில் பெண்களுக்கு என்ன மாதிரியான உரிமைகள் இருந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எல்லாத்துலேயும் உரிமை இருந்துச்சு. ரிசோர்ஸஸ் தான் ஃபஸ்ட். இப்போ மணிங்க மாதிரி ஒரு கணவர் போய் ஒரு வேட்டையாடி சில உணவு பண்டங்களை கொண்டு வருகிறார். இந்த உணவு பண்டங்கள் எல்லாம் யார் கையில் போயிடும்? அந்த விமன் கையில் போயிடும். ஆண்கள் வேட்டையாடிட்டு வருவாங்க, இதை கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் அவங்க பாதுகாப்பார்கள். வேறு எதுவும் மிருகம் எது வந்துடுதா, இல்லை வேறு இடத்து அந்த நியாண்டர்தால்ஸோ அப்படிப்பட்ட வேறு மனித இனங்கள் வந்து நம்மளை கவர்ந்துட்டு போகிறதுக்கு வர்றாங்களா? ஸோ அதுதான் அவங்களுடைய மெயின் ரோலாக இருந்துச்சு. அப்போ இந்த பெண்கள் தான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த இந்த முத்துக்கள், தங்கங்கள், வைரங்கள், வைடூரியங்கள்னு சொல்லலாம். அது இல்லை, அது உணவுப் பொருட்கள் தான். ஆனாலும் அதை அழகாக பண்ணி அதை ப்ரிசர்வ் பண்ணி சேர்த்து வைக்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து ஊறுகாயாக மாற்றுறதெல்லாம் ஊறுகாய் 6 மாதம் கழித்து கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ அப்படி செய்து எல்லாவற்றையும் குடும்பத்துக்கு பகிர்ந்து கொடுத்து எல்லாரும் நல்லா இருக்காங்களா, அப்படி ஒரு ஜனநாயக சென்ஸ் வந்து அந்த பெண்கள்கிட்ட தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்லுவேன். பெண்களுடைய திறமை மாறவே இல்லை, எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் பெண்கள் மீதான பார்க்கக்கூடிய பார்வை மட்டும் கொஞ்சம் மாறுபட்டிருக்கேன். அது ஏன்? அதாவது பெண்கள் இவங்க சமுதாயத்தால் மோல்டு பண்ணப்பட்டாங்க. ஓகே, இவங்க வந்து ரிசீவிங் எண்டு, இவங்க வந்து அவங்கள ஆளுகிற ஒரு எண்டுன்னு மாறி போச்சு. அது எப்போ? விவசாயம் பண்ணார்கள், விவசாயத்தில் பெண்கள் தான் இருந்தாங்க, டாக்டர்ஸாக இருந்தாங்க, மருத்துவச்சிகளாக இருந்தார்கள். குழந்தையை பெற்று எடுக்கணும்னா அந்த மருத்துவச்சிகள் இல்லாமல் முடியாது. அவங்க கொடுக்குற அந்த விதையிலையும் அந்த லேகியத்திலையும் கொடுக்குற அந்த பவர்னால் முடியாது. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து மென் வந்து ஒரு ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. ஈக்குவல், அது வரைக்கும் ஈக்குவல்னு போயிட்டு இருந்தவங்க, ஈவன் உன்னால் முடியுமா, நீயும் என்னோட வந்து போருக்கு நீ ஈடுபடு, நீ உன்னால் முடியுமா, குழந்தை பெற்று எடுத்துட்டு நீ வா, உன்னுடைய மற்ற சமுதாய கடமைகளை நீ பாரு அப்படின்னு சொல்லி ஆண்களுடைய என்கரேஜ்மெண்ட்டில் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இடையில் ஆண்கள் வந்து இவங்கள டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெண் நிகரல்ல, ஆணுக்கு பெண் நிகரல்ல. இது ஒரு வேதமாக இல்லை ஒரு வேதாந்தமாக, இது ஒரு உண்மையாக பரப்பப்பட்டது, பின்படுத்தப்பட்டது. எப்படி நம்ம அந்த மனிதர்களில் சில மனிதர்களை அப்படியே அடக்கி ஜாதி ஏற்றத்தாழ்வு மாதிரி ஆண் பெண் ஏற்றத்தாழ்வுகள், ஆண் பெண் ஏற்றத்தாழ்வுகள் எல்லா மதங்கள்லையும் எல்லா ஜாதிகளிலும் இருக்குது. மதங்களையும் நான் சொல்லுவேன். ஓகே, மதங்களில் யூத மதத்தில் ஐயா நான் பெண்ணாக பிறக்கலையா அதனால ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லணும். ஓகே, அவங்களில் பெண்களாக பிறந்தால் ஒரு இது கீழே தான். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள், இந்த பெண்ணுக்கு நான் இல்லைன்னா குழந்தை கிடையாது போல் இருக்கு, அப்போ அவள் வயிற்றுல குழந்தை வந்துச்சுன்னா அது அவள் என்னுடைய குழந்தை அல்லாமல் வேறொரு ஆணுடைய குழந்தையை சுமந்தால் அவள் கொல்லப்பட வேண்டும், அவள் கல்லெறிந்து சாக வேண்டும், அவள் வந்து ஒரு விபச்சாரி, அப்படியெல்லாம் சொல்லி அந்த பெண்ணை அடிமைப்படுத்தானாங்க, கூசுனாங்க. பெண்களுக்கு தெரியாது, பெண்களும் சூப்பர் பவர் கிடையாது. இவங்களும் அவங்க சொல்கிறத அப்படியே ஏற்று சரி நானும் அடங்குனதான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி அடங்கி படிப்பு அறிவு இல்லாமல், ஆனாலும் இந்த பிரெயின் பவரை அடக்கவே முடியாது.
நீ நடிக்கலாம், நீ அடங்கி இருக்க மாதிரி நடிக்கலாம், உனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கலாம். ஆனாலும் உன்னுடைய பிரெயின் வந்து ஒரு பெரிய பவர், ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர், அது விலகி மாறி போயிடக்கூடாது. ஸோ இவ்வளோ எனர்ஜி இருக்குது, அணு உலை மாதிரி தான் ஒவ்வொருத்தர் மூளைக்குள்ளேயும் இருக்குது. அதை அழகாக பாசிட்டிவாக நம்ம கெட்டி கொண்டு வரோமா இல்லை நெகட்டிவாக திருப்புறோமாங்கிறதுல தான். ஸோ இந்த பெண்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டதெல்லாம், நீ வெளியே போகாத, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடு, நீ வந்து படிக்க போகக்கூடாது, நீ அப்படின்னு சொல்லி வளர்க்கப்பட்ட பெண்களுக்கு திடீர்னு ஒரு சுதந்திரம் கிடைத்தது. பர்த் கண்ட்ரோல் பில் வந்தது. எல்லோரும் 7 குழந்தைகள் 15 குழந்தைகள்னு பெற்றுக்கொள்வதை நிறுத்தி 1 குழந்தை 2 குழந்தை அப்படின்னு பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு குழந்தைக்கு ஃபோக்கஸ் நல்லா வந்துருச்சு. பெண் குழந்தையா நல்லா படிக்கட்டும், ஒரு ஆணை மாதிரி நான் வளர்ப்பேன் அப்படி சொல்லி அம்மா அப்பா அவளுக்கு ஒரு தனி சுதந்திரம், தைரியம், படிப்பு, அறிவு எல்லாம் கொடுத்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமாக படித்த பெண்கள், வேலைக்கு போகிற பெண்கள், சம்பாத்தியம் தொழில் ஈட்டி கொண்டு வருகிற பெண்கள் நிறைய ஆயிட்டாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதோடே கூட சேர்ந்து ஒரு தயக்கம், ஒரு பயம், 2 பேர் சேர்ந்துருக்கும்போது அது 11 ஆகுது. ஒன்றும் சேர்ந்தா 11, ஒரு குடும்பத்துக்கு 11 பேருடைய பலம் கிடைக்குது. ஆனால் தனியாகவே இருக்கும்போது, எனக்கு ஏற்ற கணவன் தான், என்னை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கொலாப் பண்ணி நாங்கள் நல்லா வாழ்வோம் அப்படின்ட்டு இல்லாமல், இல்லை ஏன் ஈகோ பெருசா ஓன் ஈகோ பெருசா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு வரும்போது அந்த திருமண பந்தமே ஒரு வெறுப்பாயிடுது, கசந்துருது. எப்போ டிவோர்ஸ் பண்ணுவோம், கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாலே கூட நீங்கள் அங்கே இந்த யூபியில் நடந்ததே, அங்கே போய் நம்ம அசாம் பக்கத்தில் மலைகளில் போய் கணவனை தள்ளி விட்டு கொன்றாலே கல்யாணத்துக்கு முன்னாலே பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சில்லிங், நம்மளை நடுங்க வைக்கிற ஒரு விஷயங்கள். ஸோ 2 பேர் அழகாக அந்த ஹோலி யூனியனில் சேர்ந்து குழந்தைகள் பெற்று பராமரித்து வாழ்கிறதை விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக திரும்பி அந்த குழந்தைகளை பெற்றுக்கொள்ள டீல் அடிக்கக்கூடிய, நான் உன்னை நம்பி வருகிறேன் அப்படிங்கிற அந்த திருமண பந்தங்கள் குறைந்து போகிறது. இது வந்து நம்ம மனித சமுதாயத்துக்கு நல்லதே அல்ல. பெண்கள் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ தூரம் மாறி போயிருக்காங்க, எவ்வளோ தூரம் அவங்களுக்குள்ள திறமை இருக்குது, ஆனால் இன்றைக்கி இந்த சமூகம் எவ்வளோ தூரம் மாறி போயிருக்கு அப்படிங்கிற வரைக்குமே சொல்லி முடிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனல் தேவைப்படக்கூடிய பெண்களுக்கு இந்த இன்டர்வியூ, இந்த நேர்காணல் பெரிய அளவில் ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு மாரல் ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்பலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி மேம். தேங்க்யூ.